மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் மோசடி நடக்க வாய்ப்பிருப்பதால் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவர வேண்டுமென பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மோசடி நடக்க வாய்ப்பிருப்பதாக கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி கூறியிருக்கிறார். ஆனால் மோசடிக்கு வாய்ப்பே இல்லை என்கிறார் தமிழக முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா. இந்தியா பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள் என்று சொல்லுகிற ஒரு உன்னதமான ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக அமைப்பை, நிர்வாக முறையை உருவாக்குவதுதான் நம்முடைய தேர்தல் முறை. இந்த தேர்தல் மக்கள் வாக்களித்தவர்கள் உண்மையான ஜனநாயகத்தை வெற்றியின் மூலம் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த கால நிலையெல்லாம் மாறி இந்த மின்னணு வாக்கு இயந்திரத்தின் மூலம் தேர்தல் நடத்துவதால் மோசடி தில்லு முள்ளு நடைபெறுவது என்பது இந்திய நாடு முழுவதும் மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. இந்த மின்னணு வாக்கு இயந்திரத்தில் வாக்குப்பதிவுக்கு முன்னால் ஒரு மென்பொருள், ஒரு சிப்பு பொருத்திட்டு வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அந்த தேர்தல் முடிவையே தலைகீழாக மாற்ற முடியும் என்று இன்னைக்கு எல்லாராலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது. பிரைவேட் கம்பெனிஸ் எதுவுமே மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல, அங்கேருந்து வாங்குறதில்ல எலெக்ஷன் கமிஷன். ஸோ மேனுஃபேக்சர் டைமில் இது எந்த இவிஎம் எங்கே போகும், கேண்டிடேட்ஸ் எந்த சீக்வன்ஸில் வரும் அந்த இவிஎம்மில், அல்லது எந்த கட்சி முதல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் அப்படி யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த டைமில் ப்ரோக்ராம் பண்ணும்போது இதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் ஒன்றும் வாய்ப்பில்லை. இன்னும் ஒன்று, எலெக்ஷன் டைமில் ஒவ்வொரு பூத்தில் தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு மாக் போல் நடக்கும். ஸோ மாக் போலில் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 2-3 votes 5 votes போடலாம் ஒவ்வொரு கேண்டிடேட்டு. ஸோ சப்போஸிங் அந்த votes கரெக்டாக விடலைன்னா அப்போது இவிஎம்ஏ ரிப்ளேஸ் பண்ணலாம். பட் கரெக்டாக வந்துருச்சுன்னா தென் போல் ஆரம்பிக்கிறது, அது ப்ரொசீட் ஆயிடுது. அதனால் இதை பற்றி ஒன்றும் சந்தேகம் சான்ஸ் இல்லை.